ஓம் காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரிக முறையில நாம என்ன பார்க்க போறோம்னா, உச்சிஷ்ட வராகி தேவியோட மந்திரம் தான் நாம பார்க்க போறோம். ஒரு நண்பர் உச்சிஷ்ட வராகி தேவியோட மந்திரம் எந்திரம் எல்லாம் கேட்டிருந்தாரு. அப்போ அந்த முறைகளும் நான் அதோட மந்திரம் இங்க போடுறேன், தியானமும் மந்திரமும் நான் போடுறேன். உச்சிஷ்ட வராகியோட எந்திரம் வரைந்த பிறகு போட்டு கொடுக்குறேன். நான் கண்டிப்பா போட்டு கொடுக்குறேன், என் கையில வரைந்தது கிடையாது, கண்டிப்பா போட்டு கொடுக்குறேன். அப்ப இந்த தேவதையோட தியானம் ஒரு 9 முறை பண்ணுங்க. மூல மந்திரம் 108, அப்படி இல்லைன்னா 336, இல்லைன்னா 1008. அது உங்களுக்கு எப்படி பண்ண முடியுமோ அந்த அளவில் சமயம் கூட பார்த்தா நான் சொல்றேன். ஏன்னா நீங்க திறக்கான ஒரு வேலையில் இருக்கிற ஆளுகிட்ட 1008 ஜபம் பண்ணுங்கன்னா அது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால்தான் இதை உங்களுக்கு இந்த 108, 336, 1008 சொல்றேன். அது உங்களுக்கு ஏது வேணுமோ அந்த மாதிரி நீங்க கண்டினியூ பண்ணுவாங்க. அப்புறமா இந்த தேவதைக்கு படையல் வைக்கிறது சக்கரவள்ளி கிழங்கு, அதாவது மதுரை கிழங்குன்னு சொல்லுவாங்க. சக்கரவள்ளி, இந்த கிழங்கு வர்க்கங்கள் எல்லாமே வச்சுக்கலாம். அது கூட சுண்டல் வச்சுக்கலாம், அவில் பொரிகடலையும் வைக்கலாம், தப்பு கிடையாது. இதை வச்சு இந்த கற்பூரம், ஊதுபத்தி இதெல்லாம் மனமுள்ள அந்த சாதனம் வச்சு ஒரு தனி அறையா, சுத்தமான அறையில 41 நாள் விருத்தியா பூஜை பண்ணிவாங்க. இந்த தேவதைய பூஜை பண்றதுனால நமக்கு அஷ்டகர்மங்கள், மாந்திரிக கர்மங்கள் பண்ணலாம். அது உண்மையான ஒரு குருவிடம் சேர்ந்து செய்வது, இந்த மந்திரம் பண்ணுவது ரொம்ப நல்லது. பின்ன வாராகி தேவதை பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு அதை பத்தி ஒரு இது தெரியும், ஒரு அர்த்தம் புரியும். எதுக்காக வாராகி தேவதை பண்றோம், நம்மளுடைய ஆத்மா சக்கரத்தை உணர்த்தக்கூடிய, குண்டலினி சக்தியில ஆத்மா சக்கரத்தை உணர்த்தக்கூடிய தேவதை தான் இந்த வாராகி தேவதா. அப்ப அது கூட சேர்ந்ததுதான் அந்த உச்சிஷ்ட வாராகியும். அந்த அர்த்தத்திலேயே நீங்க இந்த மாதிரி படையல் வச்சு நீங்க உண்மையா பூஜை பண்ணுங்க. தியானம் 9 முறை. அது பண்ணும்போது அந்த ஒரு அர்த்தமும் நம்ம மனசுல இருக்கணும். இப்போ இந்த அர்த்தம்னு சொல்றது 8 கைன்னா நம்ம மனசுல அந்த 8 கை காணணும். அந்த 9 முறை நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த தேவி நம்ம மனசுல நிக்கணும். அன்னிட்டு தான் நீங்க இந்த மூல மந்திரம் ஜெபம் பண்ணணும். அப்போ அந்த உயிர், அந்த தேவதைக்கு உயிர் வரும். நான் சொல்றது புரியுதா? ஆதி நம்ம அந்த சித்திரம், அந்த பிக்சர் நம்ம மனசுல கொண்டு வரோம் அந்த தியானத்துல. அப்புறமா இந்த மூல மந்திரம் சொல்ல சொல்ல அந்த பிக்சருக்கு உயிர் வருங்கிறது தான் உண்மை. இந்த தேவதைங்கிறது வெளிலோகத்திலேயோ அங்கேயோ இங்கேயோ கிடையாது, நம்மக்குள்ளதான், நம்மள உள்ள சக்தியை தான் நம்ம உணர்த்தி வரோம். ஆத்மா சக்தியோட அதிபதி தான் தேவி வாராகி. அப்ப உச்சிஷ்ட வாராகி பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சர்வ ஐஸ்வர்யம் சௌபாகியங்களும் உங்களை சேரும். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அடுத்த வீடியோ பதிவுல நாம பார்ப்போம் நண்பர்களே.